ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான சின்ன வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடங்கிறமோ கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா சவக்கட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா சவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 30லேருந்து 35 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், அதே உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா கூட 2 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு வருமா நான் ஒரு சின்ன குட்டி தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணாலும் சீக்கிரமே தக்காளி வதங்கிடும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் தக்காளியிலே தண்ணி இருக்கிறனால இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்துடும். நான் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை வெங்காய சட்னி கூட ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காய சட்னி வந்து இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ரொம்ப சூப்பரான இந்த வெங்காய சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.